வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடித்தாரன். நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 40 கிராம் எல்லாத்துக்கும் 1/3 கப் கஜு இருக்கு வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை போட்டு ஸோ இதை வந்து நாங்கள் கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுக்கணும். 2 நிமிஷமாக தான் வறுத்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இப்போ ஒரு 4 நிமிஷமாக வந்து இதை வறுத்துருக்கிறேன். எக்ஸாக்ட்லி வந்து 5 நிமிஷமாக இதை வறுத்துருக்கிறேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்கு. இப்போ இதை இறக்கி பரம்பாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஐஸ்கிரீமை வந்து நான் இந்த கிச்சன் எய்ட் மிக்சரில் தான் நான் பீட் பண்ண போகிறேன். இதில் வந்து ஹெவி க்ரீம் இருக்குது, எல்லாட்டிக்கு விப்பிங் க்ரீம் 35% க்ரீம் இருக்குது. 3 கப் எல்லாட்டிக்கு 750 ml ஹெவி க்ரீம் எல்லாட்டிக்கு விப்பிங் க்ரீம் இருக்குது. இப்போ இதை இந்த மிக்சரில் விடுங்க. ஸோ நான் இந்த வயர் விஸ்கத்தான் இதுக்கு நான் போட போகிறேன். உங்களோட கிட்ஸுக்காண்டி இந்த ரெசிபி. இப்போ நான் வந்து இந்த வயர் விஸ்கை போட்டுட்டு, ஸோ உங்கள்கிட்ட வந்து கிச்சன் எய்ட் மிக்சர் இல்லாட்டிக்கு நோ ப்ராப்ளம், நீங்கள் கையாலேயும் அடிக்கலாம். கையால் அடிக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு 10 to 15 minutes கையால் அடிச்சு கொண்டிருக்கணும். இல்லாட்டிக்கு நீங்கள் ஹேண்ட் பீட்டரால் பீட் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட இந்த கிச்சன் எய்ட் மிக்சர் இருந்தேன்னு சொன்னால் நல்லா ஈஸியாக இருக்குது. இது பீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு இதை நான் பீட் பண்ணியிருக்கிறேன். நல்லா திக்காக வருது. இன்னும் கொஞ்சம் இதை வந்து திக்காக நல்லா ஃப்ராஸ்டியாக வரணும். ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை பீட் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ இதை வந்து நான் எக்ஸாக்ட்லி 4 நிமிஷமாக இதை பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை கூட வந்து பீட் பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் பட்டர் மில்க் ஆயிரும். ஸோ இதை நான் கூட ஓவராக பீட் பண்ணாமல் ஒரு எக்ஸாக்ட்லி 4.5 minutes வந்து பீட் பண்ணியிருக்கிறேன். இப்படி இருக்கணும். இந்த இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா திக்காக இருக்கும். இந்த இப்படி எடுத்தீங்கன்னா இந்த இப்படி நல்லா திக்காக இருக்கும். ஓவராக பீட் பண்ணிடாதீங்க. ஸோ இதை நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இது பீட் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு டின் பால் இருக்குது, கண்டென்ஸ் மில்க். எல்லாடிக்கு 310 grams கண்டென்ஸ் மில்க்ஸ் இருக்குது. இதை நான் என்ன செய்யறேன்னா எடுத்து நேற்றே வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டேன். ஒரு 24 hours ஃப்ரிட்ஜுக்கு வச்சுன்னா அப்போ நல்லா கூலாக இருக்கும் இந்த டின் மில்க். ஸோ இப்போ இதை இதில் விடுங்கோ. ஸோ இந்த கண்டென்ஸ் மில்க்கு விட்டா பிறகு, டின் பால் விட்டா பிறகு இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் இருக்குது. 1/2 teaspoon 1/8 teaspoon இருக்குது. ஆனால் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இதுக்கு வெனிலா விடலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் நீங்கள் விடலாம். பட் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் விடுறேன். 1 teaspoon 1/8 teaspoon ரோஸ் எசன்ஸை இதில் விடுங்கோ. இப்போ இதில் வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சுருக்க கஜு இருக்குது. இந்த கஜுவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ கஜு உங்களுக்கு போட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் போட தேவையில்லை. இந்த இப்படி ஒரு ஸ்பேச்சுலரால் எடுத்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. நீங்கள் வந்து இந்த ஹெவி க்ரீம் இல்லை விப்பிங் க்ரீம் போட்டு இதை நல்லா இது பீட் பண்ணி இப்படி வந்தால் பிறகு நீங்கள் இந்த கண்டென்ஸ் மில்க் போட்டுட்டு பீட்டரை வச்சு பீட் பண்ணிடாதீங்க, ஏன்னா தண்ணி ஆயிரும். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலரால் ஒரு கரண்டியால் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க வடிவா. ஸோ உங்களோட கிட்ஸுக்கு வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இதுக்குள்ள குக்கி, ஓரியோ குக்கீஸ், சாக்லேட் குக்கீஸ் என்ன அவங்களுக்கு விருப்பமோ போடுறதுக்கு இதை நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். எல்லாட்டிக்கு இதை நீங்கள் இந்த பேனில் எல்லாட்டிக்கு ஒரு கண்டெய்னரில் போட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த லேயர்ஸுக்கு பிட்வீன் வந்து இதை நீங்கள் பிடிச்ச ஐட்டம்ஸ் இருக்குல்ல நீங்கள் போடலாம். இதை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஐஸ்கிரீமை வந்து நான் 4 வந்து டிவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 4 டிவைட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 4 2 உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை டிவைட் பண்ணி கலர் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை 4 நான் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 ஒரு கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் முதல் வந்து இந்த பர்பிள் வயலட் கலர் இருக்குது, இதில் நான் கொஞ்சம் போட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த இருக்கு, இதுக்கு நான் லைட் பர்பிள் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2வதுக்கு வந்து நான் பச்சை கலர் சேர்க்க போகிறேன். இதை
இது நான் ஆக்சுவலி உங்களோட கிட்ஸுக்காண்டி தான் இந்த ரெசிபியை செய்கிறேன். ஸோ உங்களோட கிட்ஸை இன்வால்வ் பண்ணுங்கள் கட்டாயம். அஃப்கோர்ஸ் ஸ்கூல் இல்லாமல் இப்போ வீட்டில் தான் இருப்பினோம். என்ன பிகாஸ் இந்த சேட்லி இந்த கொரோனா வைரஸால். ஸோ உங்களோட கிட்ஸை இன்வால்வ் பண்ணி இந்த ரெசிபியை செய்யுங்க. பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கலர் விடலாம். இது ஒரு விதமாக செய்கிற ஐஸ்கிரீம். இந்த ஃபியூச்சரில் வந்து என்ன ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் போடுறேன். ஓகே, இதையும் வந்து க்ரீன் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மூன்றாவதுக்கு வந்து நான் சொந்தருக்கு ரெட் ஃபுட் கலரிங் போட போகிறேன். இந்த இருக்கு, இதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது நாலாவது அண்ட் ஃபைனல். இதுக்கு வந்து நீல கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இதையும் வந்து நான் ப்ளூ கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இதில் வந்து ஒரு லோஃப் ட்ரே எடுத்திருக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் இதை வந்து நீங்கள் பாவிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற கண்டெய்னர்ஸோ ட்ரேயோ. ஸோ நான் எடுத்து வச்சுருக்க லோஃப் பேனில் வந்து நான் முதலாவது வந்து ப்ளூ கலர் வந்து போட போகிறேன். ஸ்லைட்லியாக லெவல் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் பிங்க் கலரை வந்து ரெண்டாவது லேயர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பர்பிள் வந்து போட போகிறேன். இப்போ கடைசியாக வந்து நான் க்ரீன் கலர் போட போகிறேன். ஆனால் என் பேனுக்கு வந்து இது ஃபிட் பண்ணாது நான் செய்த அவ்வளவும். நான் இன்னொரு செப்பரேட் கண்டெய்னரில் வந்து மிச்சத்தை போட போகிறேன். இதை நான் வந்து ஃபுல்லாக லேயர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் பிளாஸ்டிக் ரேப் போட்டு மூடி இருக்கேன். அதை சுற்றி வந்து ஒரு ரவ் பேண்ட் போட்டிருக்கேன், ஒரு ஏர் ஒன்றும் போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நல்லா இதை சீல் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து இது ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லாட்டிக்கு ஒரு ஏதாவது கண்டெய்னர் போடுறேன்னா அதுக்கு மூடிக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால் அப்படி மூடி போட்டு மூடுங்க. செக்யூர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த அலுமினியம் ஃபோயிலால் வந்து மேலே வந்து கவர் பண்ணி விடுங்க. ஒரு ரவ் பேண்ட் இருந்துன்னு சொன்னால் இது செக்யூர் பண்ணுங்க. ஆனால் உங்கள்ட்ட ஏர் டைட் கண்டெய்னர் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் மேலே வந்து கிராப்பால் மூடிட்டு டைட் கண்டெய்னரில் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் ரேப் போட்டுட்டு ஒரு 6 hours வந்து நான் ஃப்ரீசருக்கு தூக்கி வைக்க போகிறேன். ஸோ அதில் மிஞ்சி இருந்த வந்து கண்டெய்னரில் போட போகிறேன். ஸோ அப்படி போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் எல்லாட்டிக்கு உங்களோட மெல்லியமான பேக் ஆஃப் த ஸ்பூன் எடுத்துட்டு எப்படியே இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வடிவாக இருக்கும். ஸோ எனக்கு எவ்வளோ மிஞ்சி இருந்தது. ஸோ மிஞ்சி இருந்ததெல்லாம் நான் இப்படி செய்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால் மூட போகிறேன். ஸோ இப்போ இதை மூடி போட்டு இதையும் தூக்கி ஃப்ரீசருக்கு வைக்க போகிறேன். ஸோ இந்த ஐஸ்கிரீமை தூக்கி நான் 6 hours வச்சேன். நான் 6 hours ஆயிடுச்சு. இதில் ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து இதை சுடுதண்ணியில் வச்சு எடுத்துருக்கேன். அப்போ ஈஸியாக ஸ்கூப் பண்ணலாம். இப்போ ஸ்கூப் பண்ணி எடுப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கோன் எடுத்துருக்கிறேன். இந்த இருக்கு நான் இந்த லெஃப்ட் ஓவரில் செய்த ஐஸ்கிரீம். இதை வந்து ஐஸ்கிரீம் கோனில் போட்டு அதுக்கு மேலே வந்து கஜு போட்டிருக்கிறேன். முதலாவது நான் லேயர் பண்ணி வச்ச ஐஸ்கிரீம். இது எக்ஸாக்ட்லி 6 hours ஆயிட்டுது. இதை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு 2-3 நிமிஷம் வெளியில் வச்சிங்கன்னு சொன்னால் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்படி எடுத்துகிட்டு இதை அப்சைட் டவுனாக ஒரு பிளேட் எல்லாத்துக்கும் கூட கட்டிங் போர்டையாவது யூஸ் பண்ணுங்க. இந்த இருக்கு, இப்படியே இதை ஸ்லைஸ் பண்ணலாம்.
அப்படி இது நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி போட்டு ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் வச்சு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ்கிரீம் கஜுநட் ஐஸ்கிரீம் செய்து முடிஞ்சுது. உங்களோட கிட்ஸுக்காண்டி ஸ்பெஷலியாக மெட்டே வந்து 2-3 பேர் கேட்டிருந்தீங்க பர்த்டே கேக் ஐடியாஸ்ன்னு சொல்லி, இதை நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸில் வந்து இப்படி செய்து கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ரீசருக்குலேருந்து எடுத்துட்டு உடனே வந்து வைக்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு நீங்கள் இதை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் செய்து முடிஞ்சுது. நல்லா வந்துருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.